வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டே 5 ஆஃப் 90 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு எழுந்துக்கவே லேட் ஆயிடுச்சு. கிளைமேட்லாம் சில்லுன்னு இருந்தாலும் ஒரு 7 மணி போல தான் எழுந்துச்சுன்னு எழுந்த உடனே கடைக்கு போயிட்டு கீரையும் பிரெட்டும் வாங்கிட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்திலே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏபிசி ஜூஸை போட்டு குடிச்சிட்டு நோட் பண்ணிக்கோங்க மக்களே, வித்தவுட் சுகர். நான் சுகர் கட்ல இருக்கேன். அப்படியே ஒரு மணி போல போயிட்டு ஜொஹர் நமாஸை தொழுதுட்டு செகண்ட் மீலை சாப்பிட்டுட்டு ஸோ இன்னைக்கு மண்டே வீக் ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ்க்கு போயிட்டா வீக் ஃபுல்லா கிளாஸ் போயிடலான்னு ஒரு மைண்ட் செட்டு. அதனாலே கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸை முடிச்சுட்டு கடையில போய் சின்னதா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஏர்டெல் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கனால ஷோரூம்ல போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டா அவங்க நீங்க ஆப்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இதை கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஹேபிட் உங்களுக்கு பழகும். நானும் ஃபர்ஸ்ட் 10 டேஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் 30 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ 90 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா நாளுமே வந்து எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா கேட்டா இல்ல, ஒரு சில டைம் நிறைய பண்ண மாட்டேன். பட் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்களும் என்ன மாதிரி டிசிப்ளினா இருக்கணும் இருந்தீங்கன்னா டே 6ல என்ன பாக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.